அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? ஷானு இருக்கியாமா? ஃபரீத் நீயே படிக்கலாம். ஃபரீத் கரெக்டாக படி. ஃபரீத் கரெக்டாக படிப்பா. கேக்குதா? எஸ் சார், கேக்குது சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஈரானின் வடமேற்கு ஈரானில் ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்ட தனது ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளியுறவு அமைச்சர். ஈரான் முக்கியமான நாடு. அது வடமேற்கு ஈரான்ல. வடமேற்கு ஈரான் என்ன பண்ணார் அவரு? ரொம்ப பிளிங்க் ஆகுது பத்தியா? வடமேற்கு ஈரான்ல அவர் ஹெலிகாப்டர் விபத்துல கொல்லப்பட்டார். பிளிங்க் ஆகுது பாரு. ஹெலிகாப்டர் விபத்துல அவர் கொல்லப்பட்டார். அப்பவே சொன்னேன், அவர் கொல்லப்பட்டார். ஏதாவது சதி இருக்குமான்னு பாக்குறாங்க. புரியுதா இல்லையா? ஏதாவது சதி இருக்குமான்னு பாக்குறாங்க. சதி உள்ளடக்கிதான் பாக்குறாங்க. ஏதாவது அவர் இறந்தது சதி ஏதாவது உள்ளடக்கிதான் பாக்குறாங்க. ஏதாவது ஆராயப்படுகின்றது. எழுதிக்கோங்க. ஈரானை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஈரானுடைய தலைநகர் என்ன, அதான் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா. ஓகேவா? தெரியுதா? போர்டு தெரியுதா? போர்டு தெரியுதாப்பா? கரெக்டா தெரியுதா போர்டு? ரைட். ஓகே. அடுத்த பாயிண்ட் படிப்பா. ரெண்டாவது பாயிண்ட் படிப்பா. மே 21 அன்று உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மை. மே 21 அன்று உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மை உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான நாளா? வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான பண்பாடா? சார், கல்ச்சுரல் அண்ட் பண்பாடுமா சார்? பன்முகத்தன்மைக்கான உலக தினம் சார். பன்முகத்தன்மைக்கான உலக தினம். பன்முகத்தன்மை தான் இந்தியாவில் முக்கியம். புரியுதா? டைவர்சிட்டி தான் இந்தியா. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஒற்றுமையில் வேற்றுமை முக்கியமானது. புரியுதா இல்லையா? வேற்றுமை என்பது இங்க முக்கியமானது. வேற்றுமை தான் இங்க டைவர்சிட்டி தான் முக்கியமானது. இந்தியா இங்க இருக்கு. இந்தியா அதான் முக்கியமானது. இந்தியாவில் அடுத்த பாயிண்ட்பா. இந்திய பாரா தடகள வீராங்கனை இந்திய பாரானா பாரா அத்லீட் சார். பாரா இந்தியானா பாரானா உடல் ஊனமுற்றோரா இருப்பாங்களே, மாற்றுத்திறனாளி. பாரா ஒலிம்பிக் மாரியப்பன் தங்கம் வென்றாரா? அவர் வென்றிருக்கிறார். இந்த ஒலிம்பிக்ல பாரா ஒலிம்பிக்லன்னா உங்க பேர் என்ன சார்? தீப்தி ஜீவான்ஜி. தீப்தி போதும். தீப்தி எந்த இதுல வென்றிருக்காங்க அவங்க? சார், வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். அதான் என்ன போட்டியில வென்றிருக்காங்க அவங்க? சார், பாரா தீப்தி எந்த போட்டியில அவங்க என்ன வென்றிருக்காங்க? தங்கமா வெள்ளியாப்பா? சார், கோல்டு சார். கோல்டு. தங்கம் எந்த போட்டி சார்? அந்த தடகள அந்த இது தாண்டுவாங்க. 400 மீட்டர் சார். 400 மீட்டர் ஓட்ட பந்தயம். அத்லெட் சார்.
ஓட்டப்பந்தயம் தான்மா? ஆமா சார், 400 மீட்டர். ஓட்டப்பந்தயம் விடவே மாட்டானே. ஓட்டப்பந்தயத்தை தங்கம். இப்ப எங்க நடக்கு இந்த பாரா ஒலிம்பிக் தெரியுமா? எங்கப்பா நடைபெறும் இடம் எது பாரா ஒலிம்பிக் சார்? எங்க இந்த ஒலிம்பிக் அதான் முக்கியமா கேட்பாங்க. இந்த பாரா ஒலிம்பிக் எங்க நடக்குதுன்னு கேட்பாங்க. இல்ல எங்க நடக்குது பாரா ஒலிம்பிக்? இடம் இடம் கரெக்டா கேட்பாங்க. இடம் தேவையில்ல. மாரியப்பன் ஒருத்தருக்கா தெரியுமா? அவரும் தங்கம் வாங்கியிருக்காரு. போல நியூஸ் அது வாங்கியிருக்கிறாரு. அவரும் வாங்கியிருக்காரு, தங்கம் வாங்கியிருக்கிறாரு. நான் எழுத வேணாமாம்மா? ஏமா சும்மா இருக்கிறீங்களாம்மா? ஏமா இடம் எதுப்பா? பாரா ஒலிம்பிக் நடைபெறும் இடம் எதுப்பா? ஜப்பான் சார். ஜப்பான். இந்த சிட்டி போட்டுக்கானா? கோபே சிட்டி சார். எங்க? கோப். KOB கோப். சரி விட சிட்டி தேவை, அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக மாறி இருப்போது. அங்கே நடைபெறுது. அடுத்த பாயிண்ட்டுப்பா. அடுத்த பாயிண்ட்டுப்பா. விண்வெளி சுற்றுலாவுக்கான ஒரு திருப்புனையான தருணத்தில் பூமியின் வளிமண்டலத்திற்கு சுற்றுலா. இந்திய போறாரா? ஆமா சார். இந்தியரா? ஆமா சார். அவர் பேர் என்ன? கோபி. கோபி. எங்கிருந்து போறாரு? எங்கிருந்துப்பா போறாரு அவரு? அமெரிக்கால இருந்து சார். அமெரிக்கால இருந்து. நாசா அனுப்புறாங்களா? ஆமா சார். நாசா அமைப்பு அவர் அனுப்புது. அனுப்புகள். விண்வெளி சுற்றுலாப்பா. நமது காகன்யான். நமது காகன்யான் என்பது நாம விண்வெளிக்கு மனித அனுப்பு திட்டமா காகன்யானை வச்சுக்கிறோம். அங்க யார் அனுப்புறா? உங்களுக்கு அமெரிக்கா நாசா கோபியை விண்வெளிக்காக அனுப்புறாங்க. அவங்க எழுதிக்கோங்கப்பா. மொதல் பாயிண்ட், ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் காலமானார். இப்ராஹிம் அவர் பேர் என்னப்பா? இப்ராஹிம் ஒருமைப்பா. இப்ராஹிம் ரைசி. இப்ராஹிம் ரைசி பேர் முக்கியம். இப்ராஹிம் ரைசி காலமானார். இப்ராஹிம் ரைசி காலமானார். ஒரு மே 21 என்ன தினம் அது? அன்னைக்கு உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மை தினம் அது. அப்புறம் இந்தியா பாராவிலும் தீப்தி 400 மீட்டர். அதே மாதிரி மாரியப்பனும் தங்கம் வென்றுகிறார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். விண்ணுலா சுற்றுலா கோபி. இந்தியர் அமெரிக்கா வழியாக என்ன பண்றாங்க? அவரை விண்வெளி சுற்றுலா போறார். கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. 4 பாயிண்ட் முக்கியமானதுப்பா. கரெக்டா எழுதிக்குவாங்க. தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. இந்த வாரம் இயல் 4 டெஸ்ட். ஏதாவது டவுட் இருக்காப்பா? சார் சொல்லுப்பா. மாரியப்பன் இந்த இயர் இல்ல சார், மாரியப்பன் இதுலயும் வாங்கியிருக்காரு தங்கம். அது கொடுக்கல அவங்க. இப்ப வாங்கியிருக்காரு மாரியப்பன் தங்கம் வாங்கியிருக்காரு. சரிங்க சார். நாளைக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல தொடர்ந்து அவர் தங்கம் வாங்குறாரு. அதே மாதிரி தீப்தியும் நல்ல ஒரு பிளேயரு, அவனும் தங்கம் வாங்கியிருக்காங்க. எழுதியாச்சு சார். போலாமா? அடுத்தது படிப்பா. 5வது பாயிண்ட். இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்களின் IOT வம்சாவளிப்பா. இந்தியன் ஆர்ஜின்.
என்ன கொடுத்துருக்காங்க? 200 ஆண்டுகளா? 200 ஆண்டு சார். என்ன கொடுத்துருக்காங்க 200 ஆண்டுகளுக்கு? சார் ஸ்ரீ ரவி சங்கர் அப்படிங்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கோம். ஸ்ரீ ரவிசங்கர் தான் முதல் ஸ்டாம்ப் வாங்குறாரு. முதல் தபால் தலை வெளியீடு. முதல் தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? யார் வெளியிட்டிருக்கா? வட மாகாணமா? வடக்கு மாகாணமா? சார் ஸ்ரீலங்கால வெளியிட்டிருக்காங்க. வடக்கு மாகாணம். யார் வெளியிட்டிருக்கா? இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் தொண்டமான் அப்படின்னு ஒரு கவர்னர். வெயிட் பண்ணு. கிழக்கு மாகாணம் யாருப்பா? செந்தில் தொண்டமான் ஒரு கவர்னர். யாரு? செந்தில் தொண்டைமான். செந்தில் தொண்டை. அவர் வெளியிட்டிருக்காருப்பா. அவர் ரவிசங்கர் வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ப்பா. 2014 மற்றும் 2015 முதல் 2021 முதல் 22 வரை பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தேசிய 2014, 15 அதுக்கப்புறம் 21 to 22 சார். 21 to 22. இது எஸ்சி மாணவருடைய இது. ஆமாங்க சார். எஸ்சி எஸ்டி ரெண்டு பேரும் சார். எஸ்சி எஸ்டி மாணவரின் சேர்க்கை விகிதம் அதிகமாக இருக்கு. ஓகேவா? அதானா? ஆமா சார். என்ரோல்மெண்ட் அதிகமா இருக்கு. சேர்க்கை விகிதம் அதிகமாகியுள்ளது. ஓகேவா? அது யார் சொல்றா? பிசிஎம்மா? எந்த ஆணையம் சொல்லுது அதை? சார் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் வந்து கமிஷன் வந்து இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்குது. தாக்கல் பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி அடுத்ததுப்பா. ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடந்த மதிப்பு மிக்க ஃபெடரேஷன் கோப்பை 2024. ஒரிசா புவனேஸ்வர் என்ன நடக்குது சார்? ஃபெடரேஷன் கோப்பை சார். ஃபெடரேஷன் கோப்பை நடக்குது. கோப்பை யார் வென்றிருக்காங்க? இல்ல ஃபெடரேஷன் கோப்பை எந்த விளையாட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க? இந்த விளையாட்டு எதுக்குமா? ஈட்டு எறிதலா? ஆமா சார். தமிழ்ல ஈட்டு எறிதலா? ஆமா சார். ஈட்டு எறிதல் கொண்டு வந்திருக்காங்க. யார் ஜெயிச்சிருக்கா? நிராவ் சோப்ரா. யார் அவரு? ஆமா சார், அவர் தான் சார். கோல்டு மெடல். நீரஜ் சோப்ரா. நீராவ் வெற்றி. கோல்டு மெடலா? வெற்றி, தங்கப்பதக்கம்.
ஓகேவா? இலங்கை வம்சாவளி ஐஓஐயா, இந்தியன் ஆர்ஜின், அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க. அதை வந்து சார் ஐஓடி சார். மிகப்பெரிய ஐஒய் ஐஓடி ஐஓடியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழர்களுடைய ஸ்டாம்பை வந்து ரவிசங்கர் முதல் தபால் தலை வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது வந்து 2021-21 எஸ்சி எஸ்டி மாணவரின் சேர்க்கை விகிதம் அதிகமாகி உள்ளது. அதை என்பிசி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்குது. அப்புறம் ஒடிசா புவனேஸ்வர ஃபெடரேஷன் கோப்பை ஈட்டி எறிதலில் நிராவ் சோப்ரா வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். எழுதிக்கோங்க. கரெக்டாக எழுதுங்கப்பா, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா, கரெக்டாக எழுதுங்க. ஐஓடினா என்ன சார்? இந்தியன் ஆர்ஜின், தமிழ் சை, தமிழர்களுடைய பூர்வீக குடிகள் அங்கே இருக்காங்க இலங்கையில், அவங்களுக்காக ஸ்டாம்பை வந்து ரவிசங்கர், யார் ஸ்பிரிச்சுவல் லீடர், வந்து அதை வாங்குறாரு. கரெக்டாக எழுதிக்கோங்க சார். சொல்லுப்பா சார், அந்த 6th பாயிண்ட்ல என்சிபிசி அறிக்கை தாக்கல் தேசிய பிற்பட்டோர் ஆணையம்பா, தேசிய நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், தேசிய பிற்பட்டோர் ஆணையம். அது தேசிய பிற்பட்டோர் ஆணையம். எழுதிக்கோங்க சார். இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்க? என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், என்சிபிசி. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. யார்ப்பா ரிவிஷன் பதில் சொல்கிறா? வேறு புதுசாக ஜெரினா சொல்கிறீங்களா? சாஃப்ரினா சொல்றியா? எஸ் சார். எஸ் சார், சொல்றேன் சார். சொல்றேங்கம்மா. எழுதியாச்சு சார். போகலாமா? அடுத்த ரிவிஷன் போகலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேனி தினம் எது? மே 20. தேனீகள் தினம் மே 20. தேனீகள் தினம் வந்து மே 20. ரெண்டாவது, ஷரத்து 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஷரத்து 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பு. அதான் முக்கியமான 17, தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. ஷரத்து 16 வேலை வாய்ப்புகளை சம வாய்ப்பு. வாய்ப்பில் சம உரிமை.
ஷரத்து 18 2 பட்டங்களை தவிர வேற எந்த பட்டத்தையும் பட்டங்கள் சொல்லக்கூடாது. ஒழிப்பு அது வந்து கல்விசார் மற்றும் ராணுவ பட்டம். ராணுவம் மிலிட்டரி அண்ட் பட்டங்கள் ஒழிப்புதல் ராணுவ படிப்பு பட்டங்கள் தவிர படிப்பு பட்டங்கள் தவிர சீனா எந்த நாட்டுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க? சீனா தைவான். நிதி ஆயோக் எப்ப உருவாக்கப்பட்டது? நிதி ஆயோக் 2017. 2017 இல்ல 2015. 15. எழுதிக்கோங்கப்பா. தேனீக்கள் தினம். ஷரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஷரத்து 17 தீண்டாமை ஒழிப்பு. ஷரத்து 16 வேலை வாய்ப்பில் சம உரிமை. ஷரத்து 18 பட்டங்கள் ஒழிப்பு இராணுவ படிப்பு பட்டங்கள் தவிர. சீனா தைவான் ஆயுதம் தருதல். அப்புறம் நிதி ஆயோக் 2015 ஏற்படுத்தப்பட்டது. எழுதிக்கோங்கப்பா. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்பா, கரெக்டாக எழுதுங்கப்பா. எல்லாம் முக்கியமான பாயிண்ட் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஒருத்தங்க வந்தோமா சும்மா இருந்தோமா? கரெக்டாக படிங்கப்பா, கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதினாதான் படிக்க முடியும். கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்கப்பா, காப்பிரைட் பண்ணிக்கோங்கப்பா. எழுதியாச்சு சார். போலாமா? கொஸ்டின்ஸ் போலாமா? டிஸ்கஷன் போலாமா? போலாம். எஸ் சார். மூணு கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா? திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு என்ன? 4 கிராம். எவ்வளோ? எவ்வளோப்பா? 8 கிராம் சார். அப்புறம் 4 கிராம் சார். இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கப்பா? நீங்க சொல்றது முன்னாள் ஆட்சியில் இல்லை, இந்த ஆட்சியில் எவ்வளோ கொடுப்பான்னு கேட்பாங்க. அது கரெக்டாக ஆன்சர் பண்ணியப்ப பரிதை போட்டு பாரு. நான் போன ஆட்சியில கொடுத்தது வேற, இந்த ஆட்சி எவ்வளவு? 2 இது இருக்குல்ல சார், படிக்காதவங்களுக்கு படித்த பெண்களுக்கு இருக்குல்ல. இல்ல அதுதான் எவ்வளவு கிராம் கொடுக்குறாங்க ஏழை பெண்களுக்கு தங்கத்தின் அளவு எவ்வளோ? எவ்வளோ பரியுது? காலிக்கு தங்கன்னு போட்டாலே வரும். ஏன்னா அது கொஸ்டின் வந்து பழசா இருந்தாலும் இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நல்லது அது. நான் கண்டுபிடிச்சா புரியுது? 8 கிராம் சார். 8 கிராம் யாருக்கு? எல்லாத்துக்கும் பொதுவாக 8 கிராமும் 25,000 ரூபாய் பணமும் சார். வெரி குட். 8 கிராம் 25,000 ரூபாய் பணம். ஃபண்டாஸ்டிக். இதுதான் தேவை. இது இல்லையா?
பணம் ரெண்டுமே தேவை. இப்போ ஆன்சரு 8 கிராம். தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்றாணையம், ஓகேவா, ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் தொடங்கப்பட்ட வருடம் இது. அதுவும் போட்டு பார்ப்பா நெட்ல, ஆன்சர் தப்பா. 2014 தமிழ்நாடு 16 சார். 16 கரெக்டா ஃபரீது? 16 சார் போட்டுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சார். பார்த்துக்க. தமிழ்நாடு ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட்பா, அதுக்குன்னு தனி ஆணையம், ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட். தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனை? நிலத்தடி நீர் தான், கிரவுண்ட் வாட்டர் தான் உப்பு நீர் பிரச்சனை வருது. ஏன்னா கிரவுண்டில் தான் அதிகமான உப்பு நீர் இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் தான் அதிகமான உப்பு கொண்டு வருது. கரெக்டா? அது 2016 கரெக்டா? அது தனியாக வெப்சைட்டே இருக்கும், தமிழ்நாடு ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட். சார் 2014 சார். பார்த்தியா, இதுதான். அதை மாற்றிக்கோங்கப்பா. 2014 அதை மாற்றிக்கோங்க. அதுதான் உன்னை பார்க்க சொன்னா, நீங்கள் ஒன்று சொல்லி விட்றாங்க பார்த்தியா, அதுதான் தவறாக போயிடுது. 2014, 16 கிடையாது, 2014. அதான் பார்க்க சொன்னேன். ஏன்னா அவன் தப்பாக ஆன்சர் கொடுத்துருப்பான், அதனால் நான் நெட்டை செக் பண்ணி எப்பயுமே, புரியுதுல்ல? இந்த ஆன்சர் தப்பாக இருந்தது தெரியுமா, ஆன்சரே தப்பாக கொடுத்துருந்தாங்க, அதான் செக் பண்ண சொன்னான். 2016 இல்லை 2004 நெட்டை செக் பண்ண, அது தனியாக வெப்சைட் இருக்கு தெரியுங்களா, இந்த வெப்சைட்டு செக் பண்ண. அதே மாதிரி இதுக்கு வேறு கொடுத்துருந்தாங்க ஆன்சரு. நிலத்தடி நீரில் தான் என்ன ஆகும், கால்சியம்லாம் செட் ஆகும், கால்வாய் நீரில் வராது. குளம் நதி நீர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரியே வரும். அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்கும், நதி நீரில் தான் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே, நதி நீர் நல்லா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும், ஓகேவா? அப்போ வந்து நிலத்தடி நீர் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். எழுதிக்கலாம். ஆன்சரை கரெக்டாக செக் பண்ணுங்கப்பா. இப்போ இன்னொரு நம்ம கிடைச்சது, தாலிக்கு தங்கம் மட்டுமல்ல 25,000 ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க, இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைத்துள்ளது. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. எல்லா கொஸ்டினும் நீங்கள் வந்து பரீட்சை முடிஞ்சு வந்தால் கூட ஜூன் மாதம் 9 கொஸ்டின்ஸ்லாம் நெட்டில் பாருங்கள், அதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது தமிழ்நாடு வெப்சைட்டில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து தான் கரெக்டாக. அதே மாதிரி கீ அவங்க தப்பாக போட்டால் கூட நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அந்த கீக்கான ஆன்சரு வெப்சைட்லேயோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயோ வேறு ஏதாவது அதர் புக்கு சமச்சீர் புக்கில் இருந்தால் அதை எடுத்து அவங்க அனுப்பலாம், நம்ம சேலஞ்சு பண்ணலாம் கீயனும். அதனால தான் நெட் பேஸ்டாக இருக்கணும் எப்போயுமே. எழுதியாச்சாப்பா? 3 கொஸ்டின்பா. திருமணமாகாத ஏழை பெண்கள் தங்கம் 25,000. தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் ரொம்ப முக்கியமான 2014. அதே மாதிரி உப்புத்தன்மை கொண்டது எது உங்களுக்கு, நிலத்தடி நீர் தான் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதுவும் கடல் ஓரம்னா பயங்கரமாக இருக்கும். சார் 2014 கலைஞர் தானே சார் ஆட்சியில் இருந்தார்? ஆமாம், அப்போதான் அவர் தான் எல்லாமே பார்த்தோமா இல்லையா. அதுவும் இல்லாமல் அப்புறம் திருநங்கை ஆணையம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி ஆணையங்கள், எல்லா ஆணையும் அவர் தான் கொண்டு வந்தார். நிறைய ஆணையங்களை கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் அவர். குறிப்பாக வந்து ரிக்ஷா தொழிலாளர்கள் பிச்சைக்காரன் மறுவேலை கொடுத்தவர் அவர், தெரியுங்களா? அதெல்லாம் கொண்டு வந்தார். அடுத்த கொஸ்டின் வந்துருச்சா? மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு களவு அட்டவணை, மேலும் 3 பரிணாமங்களை உள்ளடக்கியது. முதல்ல சொல்லியிருக்கீங்க, ஹெச்டி இண்டெக்ஸ் கேட்குறாங்க, உங்க நடத்தியே இருக்கிறேன், நீங்கள் ஆன்சரும் பண்ணி. இது ஹெச்டியில் வரக்கூடியது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வரக்கூடிய 3. ஏ உடல்நலம், கல்வி, வருமானம், 3மே வரும்.
மூன்றுமே ஹெச்டியில் வரக்கூடிய எழுதிக்குவோம். யார் இந்த யார் கொடுக்குறா? யுஎன்டிபி தான் கொடுக்குறாங்க. யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய அளவுகோலை வெளியிடுகின்ற அமைப்பு அது. யுஎன்டிபி வெளியிடும் ஹெச்டியை வெளியிடும் அமைப்பு அது. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. அதை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? இந்தியாவுடைய நோபல் பரிசு பெற்ற அமித்யா சென். இன்னொருத்தர் பாகிஸ்தான். இன்னொருத்தர் யாரு? பாகிஸ்தானுடைய பொருளாதார நிபுணர் யாரு? யாருப்பா? மஹபூப் அல்ஹுக் அவர் கண்டுபிடிச்சார். 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதான் மனித வளர்ச்சி குறியீடு, மனித வளர்ச்சி மேம்பாடு, HDS ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நாமெல்லாம் பின்தங்கி இருக்க காரணம் என்ன? பாவர்ட்டியோட பாப்புலேஷன் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். பாப்புலேஷன் பாவர்ட்டி ரெண்டுமே மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த பாப்புலேஷனாலும் பாவர்ட்டியாலும் பல்வேறு ப்ராப்ளத்தை இந்தியா சந்திக்கின்றது. அதனால பின்னோக்கி இருக்கிறோம் நம்ம HDS. எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சு சார். சில விஷயங்கள் காயிதே மில்லத்தை பற்றி பார்த்துட்டு அப்புறம் உணவே மருந்து வருவோம். ஓகேவா? காயிதே மில்லத் நினைவாக என்ன அரசாங்கம் செய்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம உணவே மருந்து வருவோம். பார்த்தீங்களா? காயிதே மில்லத் நினைவாக என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. ரொம்ப பெருசாகுதா? காயிதே மில்லத் மறைவுக்கு பின் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு காயிதே மில்லத் மாவட்டம் என பெயர் சூட்டியதுக்கு அப்புறம் தலைவர் பேரை எடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த நாகை மாவட்டத்துக்கு காயிதே மில்லத் மாவட்டம்னு பெயர் சூட்டினாங்க, நாகப்பட்டினம். பின்னர் 1996 அரசு பேருந்து கழகங்கள் மாவட்டங்களிலிருந்து தலைவர் பெயர்கள் நீக்கப்பட்ட பின்னர் அதன் பெயர் நாகப்பட்டினம் மாவட்டம் என மாற்றப்பட்டு 1996 எடுத்துட்டாங்க. 2003 ஆண்டு அவர் நினைவாக தமிழக அரசு ஒரு மணிமண்டபத்தை கட்டி 2003 மணிமண்டபம் கட்டாங்க. காயிதே மில்லத் பெயர் தற்போது தமிழகத்தின் பல கல்வி நிறுவனங்கள் சூட்டப்பட்டுள்ளது. சொன்ன மாதிரி மேலவாக்கத்தில் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ், உமன்ஸ் காலேஜ் இருக்குது. காயிதே மில்லத் அரசின் பெண்கள் கல்லூரி சென்னை மற்றும் காயிதே மில்லத் கலைக்கல்லூரி மேலவாக்கம் சென்னை ஆகியவை அவற்றுள் சில. காயிதே மில்லத் நினைவாக சென்னையில் காயிதே மில்லத் பாலம் அமைக்கப்படுது. காயிதே மில்லத் பாலம் இருக்கு உங்களுக்கு. அங்கே நீங்கள் சென்ட்ரல் போனிங்கும் போது அதை ஜாயின் பண்ணும் உங்களுக்கு. அந்த பாலமும் இருக்குது. மணிமண்டபம் கட்டி முடிச்சிருக்காங்கப்பா 2003. 1996 எடுத்துட்டாங்க. ஏன்னா மாவட்டங்களுக்கு தலைவர் பெயர் சூட்டுவது பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்துவதால் அதை எடுத்துட்டாங்க. 2 கல்லூரிகள் பேரில் இருக்குது. காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி ஒன்று இருக்குது சென்னையில். அதே மாதிரி அவங்க நிர்வகிக்கிறாங்க, குடும்பத்தார் நிர்வகிக்கின்ற காயிதே மில்லத் கல்லூரி மேடவாக்கத்தில் இருக்கு. சார் அவங்க திருநெல்வேலியில தானே சார் பிறந்தாங்க. ஏன் சார் நாகப்பட்டினத்துக்கு பேர் சுட்டிட்டாங்க? பிறந்தாங்க. அவங்க வாழ்ந்ததுலாம் சென்னை தானே. அதுக்கப்புறம் வாழ்விடம் சென்னையை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலூர்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க. அங்கதான் முஸ்லீம். நாகப்பட்டினத்துக்கு ஏன் சார் பேர் மாத்தி இருக்காங்க? நாகப்பட்டினம் முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் மாவட்டம் நாகப்பட்டினம் இல்லை. அங்கதான் மாற்ற முடியும். முஸ்லீம்கள் அவங்க அங்க இருந்தாங்களா சார்? இல்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கா அந்த மாவட்டத்துக்கு. அப்படி காயிதே மில்லத் மாவட்டம் பெயர். திருநெல்வேலிக்கு பெயர் சுட்ட முடியாது இல்லையா? இங்க பெரும்பான்மை கிடையாதுல்ல. எங்க பெரும்பான்மை இருக்காங்களோ அந்த மாவட்டத்துக்கு அந்தந்த தலைவர் பெயர் சொல்ல. இப்ப விழுப்புரம் மாவட்டம் நாங்க இருந்தா அதுக்கு ராமசாமி படையாச்சர் மாவட்டம் பெயர் சூட்டினாங்க. அந்த மாதிரி இங்க எந்த தலைவருடைய இது அதிகமா இருக்கோ அதுவும் தவறானது. அப்புறம் எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்த பிறகு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க.
நியூ காலேஜ் ஜமானுன் காலேஜ் தான் தோன்றுவதற்கு அவர் முக்கிய ஒரு பாலமாக இருந்தவர். யார்? காகிதம் இல்லத்து வந்து முக்கிய பாலமாக இருந்தார். அதே மாதிரி பாலம் ஒன்று போகும் தெரியுமா? நீங்கள் எங்கே போகும் தெரியுங்களா? அதை சென்ட்ரலில் போய் இணைக்கும். பீச் ரோடு அந்த பாலத்துக்கு பேர் காகிதம் இல்லத் பாலம். நேப்பியர் பாலம் தாண்டி போனால் அவர் செக்ரட்டரியாக தாண்டி போனால் அவர் உங்களுக்கு கரெக்டாக எழுதுங்கப்பா. மழை மழை பெய்யுதா பீமா ஃபாத்திமா? சார் நான் இப்போ சென்னையில இருக்கேன் சார். சென்னையில் மழை பெய்யுதா? இங்க இல்ல சார் மழை. எங்க சென்னையில் எங்க இருக்கீங்க? சென்னையில பெரம்பூர் சார். பெரம்பூர் ஐஎஃப்சி இருக்கீங்க? பரவாயில்ல. ஆமா சார். ஜமாலியான்னு இருக்கும் அந்த பேர். அந்த பிளேஸ் தானே ஜமாலியா பிளேஸ் தானே பெரம்பூர்? ஜமாலியா வந்து வேற சார். பெரம்பூருக்கு அடுத்த ஜமாலியா வரும் சார். அதான் ஜமாலியா அங்கே தான் பெரம்பூர் அப்ப நீங்க இருக்கீங்க. எழுதிக்கோங்கப்பா கரெக்டா. தபால் தலை வெளியிட்டது கேட்பாங்க, மணிமண்டபம் கேட்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நாகை மாவட்டத்துக்கு எந்த மாவட்டத்துக்கு அவர் பேர் வச்சான்னு கேட்பாங்க, ஓகேவா? 2 கல்லூரி இருக்குது. காகித மில்லத் மகளிர் கல்லூரி ஒன்று, அப்புறம் மேடாபாக்கத்தில் காகித மில்லத் கலைக்கல்லூரி 2 கல்லூரிகள் இருக்குது. அதையும் கேட்பாங்க. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. எல்லா வீடியோஸும் ரீகேப் பண்ணி பாருங்கப்பா. நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 74 73 லோட் பண்ணிக்கிறோம். திரும்ப பாருங்க. கொஷின் பேப்பர் 10 கொஷின் பேப்பர் கொடுத்துருக்குறோம். அதையும் பாருங்க. அப்புறம் மாடல் டெஸ்ட் வெள்ளிக்கிழமை இருக்குது. நல்ல மார்க் வாங்குங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் முக்கியம். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வார காலம் ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, அது ஆபத்தானது, ஓகேவா? ஒரு குழாயில் நீர் நிரம்பிடுச்சு ஒரு குடத்துலனா நீங்கள் திரும்ப குழாயத்தில் என்ன ஆகும்? நீர்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மூளையும், ஓகேவா? மூளையிலெல்லாம் பதிஞ்சிருக்கும் கரெக்டாக. நீங்கள் திரும்ப திரும்ப இது பண்ண என்ன ஆகிடும்? அப்புறம் நினைவாற்றல் குழம்பிடும். அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. அப்புறம் உணவே மருந்து பார்ப்போம். நீ ஆர்டிகல்ஸ் இருக்குப்பா. ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. உலக வரலாற்றிலே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான அடிப்படை உரிமைகளை வழங்கி நம்மளை சுதந்திரமாக வச்சுக்கிற ஒரு நாடு இந்தியா. வேறு எங்கேயுமே இந்த ஜனநாயக முறை கிடையாது, இந்த குடியரசு முறை கிடையாது, இந்த அடிப்படை உரிமைகள் கிடையாது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா மாறியுள்ளது, மாறிவிட்டது. எழுதியாச்சாப்பா? பொறுமையாக எழுதுங்கப்பா. காகித மில்லத்தை பற்றி தெளிவாக படிச்சுக்குவாங்க. திருநெல்வேலியில் பேட்டையில் பிறந்திருந்து அவர் ஒத்தியாமை இயக்கத்தில் வந்து கலந்து கொண்டிருந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருந்திருந்து அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தார். பிறகு மேலவை உறுப்பினர், அதற்கு பிறகு மன்றங்களில் உறுப்பினர், அதற்கு பிறகு அவருடைய பங்களிப்பு முக்கியமானது. 1967 தேர்தலில் அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கான அத்தனை விடயங்களையும் அவர் அளித்தவர். எல்லாம் பார்த்துக்கணும். நட்சில நான் சொல்லிட்டேன் அவரை பற்றி.
கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. எழுதிட்டேன் சார். போலாமாம்மா? போலாம் சார். எழுதணுமா? உணவே மருந்து. என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பாடி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். அது சரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், 100 வயது வரை வாழக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உணவே மருந்து வந்துருச்சாப்பா? உணவே மருந்து. மனிதனின் அடிப்படை தேவைகள் முக்கியமானது உணவு. உணவு இல்லை என்றால் எதுவும் இல்லை. பசி வந்தால் பற்றும் பறந்து போய்விடும். இருக்கக்கூடிய பத்து எல்லாமே பறந்து போயிடும். உடல் நலத்தை தீர்மானிப்பவை உணவு பழக்கம். உடல் நலத்தை உணவு பழக்கம் தான் தீர்மானிக்குது. தமிழர் மருத்துவத்தில் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சஞ்சீவி உணவாகும். சஞ்சீவி உணவு தான். நீ என்ன சாப்பிட்றியோ அதான் உனக்கு உணவாகவே மாறும். இன்று சத்துக்காக அன்று சுவைக்காக நடைமுறை மிகுந்தது. சத்துக்காக சுவைக்காக நம்ம சாப்பிட்டா நோய் தான் வரும். அட்டை பெட்டி உணவு, தாழ்பை உணவு, ஆயத்த உணவு, விரை உணவு முறைகளும் நோய்க்கு காரணம். சொன்ன அட்டை பெட்டி நான் பேக் பண்ணி சாப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்புறமேட்டுக்கு பிளாஸ்டிக் பை, தாழ்பை, அப்புறம் ஆயத்தம் முன்னாடி செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த சிக்கன்ஸ்லாம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் நோய்க்கு காரணம். உண்டி முதலே உலகு உண்வினப்ப. என்ன உண்டினா நம்ம கொடுக்கின்றப்போ சாப்பிட்றது தான் உலகு. படுவது நிலத்தோரே என்றது புறநானூறு. படுவது நிலத்தொடு நீரே. என்ன நம்ம சாப்பிட்றோம் அதுதான் வாழ்க்கையில் இருக்குது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். புறநானூறு மணிமணி. யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்க உயிர் கொடுத்தாங்க. பசிப்பெண்ணும் என்னும் பாவி. பசியே ஒரு பாவி தான். பசி வந்தால் அவ்வளோதான். சொன்ன பார்த்தீங்களா, பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும் என்று உணவின் சிறப்புகளை கூறியுள்ளன. இவ்வளவு சிறப்புகள் உணவுல கூறியிருக்காங்க. புரியுதா இல்லையா? உண்டி முதற்றே உலகு உண்மனப்ப. சாப்பாடு இருந்தால் தான் உலகமே இயங்குலாம், இயங்காது உனக்கு. படுவது நிலத்தொடு நீரே என்ன என்ற புறநானூறு. படுவது நிலத்தொடு நீரு. சாப்பிட்டாதான் உண்டு. அதே மாதிரி உண்டு கொடுத்தாதான் உயிர். இல்லைனா உயிரே இருக்காது உங்களுக்கு. சாப்பிட்டாதான் நீங்க உயிர் வாழவே முடியும், இல்லைனா உயிர் வாழ முடியாது. பசிப்பினே ஒரு பாவி தான். பசி வந்தாலே நம்ம பாவியாக மாறிவிடுகின்றோம். அதே மாதிரி வந்து அச்சய திருதி கொண்டாடுறோமா இல்லையா, அது மணிமேகலை அச்சய பாத்திரத்திலிருந்து அன்னைக்கு தான் உணவு எடுத்து கொடுத்த தினம் அது. அன்னைக்கு உணவு நீங்க கொடுக்கணும். நீங்க தங்கம் வாங்குறீங்க. புரியுதா இல்லையா? அச்சய திதினா என்ன? அச்சய பாத்திருந்த மணிமேகலை வந்து ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் உணவிட்ட நாள் அது. புறநானூறும் மணிமேகலையும் உணவின் அவசியத்தை கூறுகின்றதுப்பா. புரியுதா இல்லையா? புறநானூறு சொல்லுது, அப்புறம் யார் சொல்றா? மணிமேகலையும் சொல்றாங்க. ரெண்டுமே முக்கியமான நூல்கள். ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் தான் முக்கியம். உண்டி கொடுத்தாதான் உயிரே. பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும். அதுவும் முக்கியம். கரெக்டா எழுதிக்கும். ஒழுங்கா படிங்கப்பா. டேஸ் ஆர் டேண்டுன்னு சொல்லுவாங்க. நாட்கள் வந்து நகர்ந்து கொண்டு அந்த வளைவுக்கு வந்துட்டீங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய உழைப்பு இருந்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். நல்ல மார்க்காவது வாங்கலாம். அது கொண்டு வாங்க முதல்ல.
கரெக்டாக எழுதுங்க. புறநானூறும் மணிமேகலை ரெண்டுமே வந்து உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். சாப்பாடு தான் சாப்பிட்டாதான் மனிதனை இயங்க முடியும். புரியுதா இல்லையா? உன்றி முதற்றே உலகு உண்வனப்பன்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியம். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. என்ன பிளஸி, மழை பெய்யுதா இங்க கல்லை மாநகரத்துல? பிளஸி மனோஜ்குமார் மாதிரியா? கூகுள் மீட் ஓப்பன் பண்ணோமா நம்ம பாட்டுக்கு போனோமான்னு இருக்குதா? நான் மனோஜ்குமார், மழை பெய்யுதா? மனோஜ்குமார் மழை பெய்கின்றதா? மனோஜ்குமார் ஆன் பண்ணோம். பிளஸ்ஸி ஆன் பண்ணலையா? பிளஸ்ஸி வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்கோம். ராபேச்சூர் பஸ்ரியா இருக்கியாமா? ராபேச்சூர் பஸ்ரியாலாம் அப்படியே ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். உங்க அம்மா பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ்ல வந்து அலைவா இருக்கிறது அப்துல் ரஹ்மான் தான் நினைக்கிறேன். 24 மணி நேரம். பிளஸ்ஸிக்கு கேட்கல. ராபியத்துல் ராசிரியா கேக்குதா? ராபியத்துல் பஸ்ரியாக்கு கேட்கல. மனோஜ்குமார் ஓப்பன் பண்ணான், ஆனா அவன் பேசல. சார் உங்க கிளாஸ்க்காக நீங்க சொன்னனால சொல்றேன் சார். நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. உங்க கிளாஸ்க்காக நான் 1.5 மாசம் வேலையை லீவ் போட்டிருக்கேன். சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். பாஸ் பண்ணிட்டோம். படிச்சுப்பார், பாஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கடுமையாக உழைங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. அடுத்தது போலாமா சார்? 1 மினிட் சார். எழுதிக்கும் எழுதி. கரெக்டாக எழுதுங்கப்பா. ஏன்னா உணவு தான் முக்கியம். அது எப்படி சாப்பிட்றோமோ அதுதான் ரியாக்ஷன். எவரி ஆக்ஷன் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க நியூட்டன் தேர்ல. ஒவ்வொரு விசையும் அதற்கு சமமான எதிர் விசை. உணவும் அதே மாதிரி தான். நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் வாழ்க்கையில். நீ கரெக்டாக சாப்பிட்டா நீ 100 ஆண்டு காலம் உயிர் வாழ்வதற்கான அத்தனை இதுவும். அதே மாதிரி மனநலம் ரெண்டுமே முக்கியமானது. ரெண்டுமே முக்கியம். கரெக்டாக எழுதுங்கப்பா. போலாம் சார். போலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சுதந்திர உரிமையை பார்க்கணும்பா. ஓகேவா? சுதந்திர உரிமையை பார்க்கணும். பார்க்கலாம்.
சுதந்திர உரிமை எவ்வாறு இந்தியாவில் தான் முக்கியமான உரிமையே. ஓகேவா? அந்த உரிமை எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? சுதந்திர உரிமை தான். சுதந்திர உரிமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உரிமைகள். First article 19 protection of 6 rights concerning of the freedom. 6 ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குப்பா. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு கருத்துரிமை. அசம்பல், ஒன்று கூடும் உரிமை, ஆயுதமின்றி ஒன்று கூடணும், ஆயுதத்தோட ஒன்று கூடக்கூடாது. அப்புறம் அசோசியேஷன், அமைப்புகள் ஏற்படுத்தலாம். மூவ்மெண்ட், எங்கே வேணால் இந்தியாவில் போகலாம். ரெசிஜன், எங்கே வேணால் வசிக்கலாம். ப்ரொஃபஷன், சட்டத்துட்பட்டு நியாயமான தொழிலை செய்யலாம். நீதியான நியாயமான தொழிலை சட்டத்துட்பட்டு செய்ய வேண்டும். இதெல்லாம் 6 சுதந்திரங்களுக்கு உங்களுக்கு 6 சுதந்திர உரிமைகள் உங்களுக்கு இருக்குது. 6 சுதந்திர உரிமைகள் இருக்கு. ஓகேவா? எது எது? பேச்சு கருத்து, அதான் முக்கிய உரிமை. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், சட்டத்துக்கு உட்பட்டுப்பா. கருத்து எழுதலாம். அப்புறம் ஒன்று கூட, ஆயுதமின்றி ஒன்று கூடலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு சுதந்திர உரிமைகள். ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வென்ஷன் அஃபென்சஸ். உங்களுக்கு தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. புரியுதா இல்லையா? பாதுகாப்பு பெற்றிருக்காங்க. ஒரே குற்றத்துக்கு 2 முறை தண்டனை பெறக்கூடாது. தண்டனையும் பாதுகாப்பு இருக்குது. அப்புறம் ரைட் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. மேனகா காந்தி கேஸ் ஃபேமஸ். தனிநபர் சுதந்திரம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிநபர் சுதந்திரம், அப்புறம் தனிநபர் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுத்தாகணும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது 21A 86வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. ரைட் டு எலிமெண்ட் எஜுகேஷன், 86வது அமெண்ட்மெண்ட் இது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சடன் கேஸ். தடுப்பு காவலிருந்து பாதுகாப்பு. அது உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க. தடுப்பு காவல் பாதுகாப்புண்டு உங்களுக்கு. இவ்வளோ அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குது. அது முக்கியமாக ஆர்டிகல் 21A முக்கியம். மேனகா காந்தி கேஸ் அதில் ஃபேமஸ்பா. ஏன்னா ஒரு தனிநபருடைய உயிருக்கும் உடமைக்கும் யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? அரசு பாதுகாப்பு கொடுக்கணும். அதில் மேனகா காந்தி வழக்கு ரொம்ப ஃபேமஸ். மேனகா காந்தி வழக்கு ஃபேமஸ் வழக்கு. ரொம்ப ஃபேமஸானது மேனகா காந்தி வழக்கு. அதே மாதிரி 6 ரைட்ஸ் இருக்குப்பா. பேச்சு, கருத்துரிமை, எழுத்துரிமை இருக்கு அதில். அப்புறம் ஒன்று கூடும் உரிமை, அப்புறம் அமைப்புகளை ஏற்படுத்தும் உரிமை, இந்தியாவில் எங்கும் செல்லுகின்ற உரிமை, அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கும் வசிக்கின்ற உரிமை, அஸ்ஸாம் முதல் எங்க குஜராத் வரை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்கே வேணால் நீங்கள் வசிக்கலாம். அப்புறம் சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய தொழில் செய்கின்ற உரிமை. இது எல்லாமே 6 அடிப்படை சுதந்திர உரிமைகள். நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்படை உரிமைகள் 6 தான். ஓகேவா? இது சுதந்திர உரிமைகள். ஓகேவா? அடிப்படை உரிமைகள் 6, அது வெவ்வேறான இது பார்த்தோம். இது சுதந்திர உரிமைகள் 6. ஓகேவா? ஃப்ரீடம் ரைட்ஸ். அதை நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ரெண்டுமே வெவ்வேறு. கரெக்டாக எழுதிக்கோங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களை நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும். உங்களுக்கான மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கணும். உங்களுடைய நீங்கள் என்ன கேட்குறோம் தேவையை செஞ்சாங்க. அதான் தடுப்பு காவல் பாதுகாப்பு. அதே மாதிரி ஒரு குற்றத்துக்காக நீங்கள் இருமுறை தண்டனை அனுபவிக்க முடியாது. அதான் உங்களுக்கான அஃபென்சஸ். ஓகேவா? அதுலேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு. நீங்கள் செய்கின்ற குற்றம் ஒரு குற்றமாக இருந்தால் ஒரு முறை தான் தண்டனை. நீங்கள் அது 2 முறை தண்டனை நீங்கள் அனுபவித்தல் கூட தான் சட்டம் சொல்லுது. அதே மாதிரி 21A வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 86 அமெண்ட்மெண்ட் RTE ரைட் டு எஜுகேஷன். ஓகேங்களா? அது பிரகாரம் 21A கொண்டு வந்தாங்க. தொடக்க கல்வி கட்டாயம். 6 முதல் 14 வயது உள்ள சிறார்கள் கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும். அவர்கள் வேறு எங்கேயாவது பணிபுரிந்தால் சட்டப்படி குற்றமாகும். எழுதிக்கோங்கப்பா கரெக்டா?
இதெல்லாம் போட்டு பாருங்கப்பா, திரும்ப கேளுங்க, அப்போதான் கரெக்டாக இருக்கும். இதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க, பாஸ் பண்ணி காமிங்கப்பா, ஓகேவா? அப்போ தான் இந்த கிளாஸினுடைய முழுமையான வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கும். ஆர்டிகல் 90, 20, 21, 21A, 22, ஓகேவா? ஃப்ரீடம் ரைட்ஸ், சுதந்திர உரிமைகள். உங்களை எந்த விதத்திலையும் யாரும் தொந்தரவு செய்ய முடியாது. கரெக்டாக எழுதிக்கோங்க. இன்னும் அப்துல் ரஹ்மான் டவுட் இருக்குதா? பூனைக்கு மணி கட்டுவீங்களே. நான் வருவேன் சார். இப்ப வா வா, உனக்காக தான் காத்திருக்கின்றேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நடைமுறையில் இருக்கக்கூடிய டவுட்டு கேட்கலாம், ஓகேவா? தப்பு கிடையாது. அதன் மூலியமாக மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்ன அடிப்படை சுதந்திர உரிமைகள், என்ன அடிப்படை உரிமைகளில் மிக முக்கியமான பார்ட் சுதந்திர உரிமையும். ஆர்டிகல் 32 என்ன மனோஜ்குமார்? பிளஸ்ஸை கேட்குதா? சரத்தை 32 தான் சொன்னோம். ஓ பிளஸ் கேட்குதா? சரத்து 32 என்ன? Heart and soul of constitution. Heart and soul of the constitution. உச்ச நீதிமன்றத்தில் 5 பேராணைகளை போட்டு நம்முடைய அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டலாம். அவங்கள போலீஸ் கூட்டு போனா கூட உங்களை சார்ந்தவங்க ஹேபியஸ் போட்டு எங்க ஜெரினா இருக்காங்கன்னு கேட்கலாம். ஜெரினாவை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும் கோர்ட்டு. எங்க இருக்காங்க ஜெரினா கொண்டு வந்து ஹேபியஸ் கார்பஸ்னா ஆளை ஆள்குணர் மனு போடலாம், மேண்டமாஸ் போடலாம். ஒரு அதிகாரி தவறாக சட்டத்தை பயன்படுத்த மேண்டமாஸ் போடலாம். அப்புறம் குவா வாரண்ட்டோ போடலாம். ஒருவர் தப்பான பதவி வச்சா குவா வாரண்ட்டோ தகுதி உணவலாம். அதே மாதிரி கூட்டுக்குள்ளார ப்ராகிபிஷனும் செட்டரியும் போடலாம். இந்த 5 பேராணைகளும் உயிர் நாடியாக இந்திய அரசமைப்பில் இருக்குது. நான் சொல்லலப்பா, அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறார். படிங்க, படித்து கொண்டே இருங்கள், வேற வழி கிடையாது. இது மாபெரும் வெற்றி. வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடலாம், ஓகேவா? எங்களுக்கும் காலம் வரும்னு சொன்ன மாதிரி உங்களுக்கான காலம் இது. ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். சார் சொல்லுப்பா. ஆர்டிகல் 21 தான் இந்த மேனகா காந்தி வழக்கா சார்? ஆர்டிகல் ஆமா ஆமா, அவங்க பாஸ்போர்ட்டை பறிச்சிடுவாங்க. பெரிய வழக்கு, அது சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும். அப்போ அவங்க கேஸ் போடும்போது கோர்ட் சொல்லணும், ஒரு தனி நபருடைய உயிருக்கும் உடைமைக்கும் அரசு பாதுகாப்பு தர வேண்டும். நீங்க எப்படி அவங்க பாஸ்போர்ட்டை இது பண்ணலாம்னு சொல்லி கேள்வி கேட்கும். மேனகா காந்தி யாருன்னு தெரியுங்களா? இந்திரா காந்தியுடைய சிறிய மருமகள், சஞ்சய் காந்தியோட வைஃப். வெரி குட். ஃபேமஸான கேஸ் மேனகா காந்தி வழக்கு. Manaka Gandhi கேட்பாங்க. The Manaka Gandhi case related to dash article 21A. Article 21A தான் related article. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. சார் 21 21A சார்? 21A அடிப்படை உரிமைப்பா. கல்வி ஒரு அடிப்படை உரிமையை மாற்றிட்டோம் நம்ம. 86வது சட்ட திருத்தத்தின் மூலம், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி ஒரு அடிப்படை உரிமை. கல்வி கற்றே ஆகணும். 6 முதல் 14 வயது உள்ளவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்தாகணும். நீ கல்வி மறுத்தா சட்டப்படி குற்றம். சார் அந்த 86 CAA போட்டிருக்கீங்கல்ல சார்? 86வது அரசியலமைப்பு திருத்தம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுதான் அந்த குழந்தைகளுக்கு கல்வி. 86வது சட்ட திருத்தம். அது கட்டாய கல்வி. 6 முதல் 16 வயது உள்ளவர்களுக்கு கட்டாய கல்வி அளிக்கப்பட வேண்டும். எழுதியாகிவிட்டதா? மனோஜ்குமார் போயிட்டு ஆன்சர் பண்ணிட்ட.
கரெக்டாக எழுதுங்கப்பா. இந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கப்பா. கரெக்டாக எழுதுங்க. இந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஆனால் இந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கப்பா. கரெக்டாக எழுதுங்க.